தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி அருகே உள்ள காற்றோடு பகுதியில் பாரதி ராஜாவின் உடல் அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் காவல்துறையினர் அந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அள்ளிநகரம். இந்த அள்ளிநகரம் கிராமத்துலதான் அவர் பிறந்து வளர்ந்து பின்னர் சிறையிலத்திற்கு போயிருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் இன்னைக்கு காலமானதை தொடர்ந்து அவருடைய பூத உடல் அதாவது திண்டுக்கல் மற்றும் தேனிக்கு நடுவில் இருக்கிற கொடைக்கானல் செல்லக்கூடிய அந்த காற்றோடு அப்படின்னு பாதைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேனி எல்லையில அவருடைய பண்ணை வீடு இருக்கு. இந்த பண்ணை வீட்டுல தற்பொழுது பெரியகுளம் டிஎஸ்பி மற்றும் பெரியகுளம் வட்டாட்சியர் இவங்கெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நாளைக்கு அவருடைய உடல் பாத்தீங்கன்னா அரசு மரியாதையில அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிந்ததுனால அரசு அதிகாரிகள் இங்க முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. தற்பொழுது ஜேசிபி கூட வந்திருக்கு. அவர் எந்த இடத்துல புதைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் அதாவது அந்த இடத்தை அவங்க உறவினர்களும் அவங்க வீட்டுல இருந்து சொல்றவங்களும் வச்சு அந்த இடத்தை இப்போ சரி செய்ய உள்ளார்கள். இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா நேற்று இரவு வரைக்கும் பாரதி ராஜாவோட மனைவியர் இங்கதான் தங்கியிருந்திருக்காங்க. அவர் திடீர்னு பாரதி ராஜா இறந்த உடனே அந்த தகவல் கேட்டு இங்க இருந்துதான் அதிகாலை ஒரு 3 மணிக்கு இங்க இருந்து சென்னைக்கு கிளம்பி போயிருக்காங்க. தற்பொழுது அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரும் இங்க வர இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க அந்த ஏற்பாடுகள் என்னென்ன செய்யறது, வரக்கூடிய விஐபிகளுக்கு வரக்கூடிய பெரும் பொதுமக்களினுடைய பார்க்கிங் வசதி எல்லாமே எப்படி செய்யப்படணும் அப்படிங்கிறத அந்த வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இவங்க அந்த ஆலோசனை பண்ண இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பண்ணை வீட்டுக்கு அருகாமையில் 2 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வர வாகனங்கள் எல்லாத்தையுமே அங்க நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் போலீசார் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கொண்ட ஒரு பண்ணை வீடாகவே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்களும் தென்னைத்தோப்பு அதாவது தென்னை மரங்களும் வாழைத்தோப்பும் அதிகமா இருக்கிறதால பல வண்டிகள் உள்ள வர முடியாது. அதனால பெரும்பாலான வண்டிகள் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால போக்குவரத்தையும் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாமே கலந்து ஆலோசிக்க உள்ளனர். தற்பொழுது இதற்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.